குழிப்பணியாரம் செய்யலாமா? வாங்க. 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை, கடலைப்பருப்பு, ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. இதோட கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இட்லி மாவில் நம்ம வதக்குனது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி பொடியாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, குழிப்பணியாரம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கல் வச்சு ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுமே குழியில் எல்லாத்துலேயும் நீங்கள் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். சிம்மில் வச்சுட்டு தட்டு மூடிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். இப்போ மறுபடியும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான். மறுபடியும் அடுப்பு சிம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா தான் நல்லா வெந்து வரும். ஃப்ளேம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா தீஞ்சிரும். இவ்வளோதாங்க, நம்மளோட குழிப்பணியாரம் ரெடி. இதுக்கு வெஜ் குருமா வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்து. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.